Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great. எல்லாரையும் இன்னும் ஒரு வீடியோல மீட் பண்றது நினைச்சு மிச்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. சும்மா ரெண்டாம் vlog ஒன்று மாதிரி கொண்டு வந்து லாஸ்ட் வீக் எடுத்தது. வீடியோ எடுத்து ஆனால் எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகினேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிச்சடி தான் செய்ய பார்க்குறேன். என்னாலுமே இப்படி கிச்சடி அப்படி ஒரு சாப்பாடுனா செய்யறல. மெயினாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் வீட்லேருந்து அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறேன். கிச்சடிக்கு பயரை வந்து முந்தின நாளே நான் சோக் பண்ணி வச்சேன். அப்போதான் பயர் வந்து குயிக்காக வேகும். இதை வந்து ரைஸ் குக்கர்லேயும் செய்யலும், ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சும்மா பேன்லேயும் செய்யலும். சோக் பண்ண பயருக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி அளவெல்லாம் இல்லை, நான் சும்மா ஊற்றி விட்றேன். தண்ணி அளவெல்லாம் ஊற்றி தேவையான சால்ட்டையும் போட்டு ரைஸ் குக்கர் ஆன் பண்ணி வச்சா சரி அதோட பாட்டில் வேகும். நான் நார்மலி பயறு நல்லா வெந்தது பிறகு தான் ரைஸை சேர்க்குறேன். நாங்கள் பயறு 2 கப் எடுத்தால் ரைஸ் வந்து நான் 3/4 கப் மாதிரி எடுக்கிறேன். நார்மலி கிச்சடிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ரைஸ் வந்து பச்சரிசி. எனக்கிட்ட அதெல்லாம் மிக்கல்ல, நான் சும்மா வளமையாக குக் பண்ணுற ரைஸை சேர்த்துக்கொண்டேன். நான் இது ரைஸை வந்து சோக் பண்ண எல்லாம் இல்லை, நான் சும்மா வாஷ் பண்ணி அதை நான் சும்மா சேர்க்குறேன். எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. என்ன பயறு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றினேன், நிறைய தண்ணி ஊற்றினேன், அது தண்ணியே போதும். அந்த தண்ணியில் ரைஸ் வந்து வார்த்து சரியாக இருக்கும். மீன்வயல் வந்து நான் வந்து கருப்பட்டியை தான் வெட்டி வச்ச பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸுக்கு கருப்பட்டி சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி வந்து சுகர் சேர்க்கலும். நான் சுகர் மட்டும் சேர்த்து நான் செஞ்சில்ல. சிலவங்க நான் சொல்கிறத கண்டிக்கிறேன், சுகர் மட்டும் சேர்த்தா வந்து வேறையா வந்து சுகர் சிரப் மாதிரி செஞ்சு ஊற்றணும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அதை கிச்சடிக்கு இந்த ஒரு கலர் வருந்தானே, அந்த கலர் வரும் அப்படின்ட்டு. இதை வந்து கருப்பட்டி ஹாஃப் கருப்பட்டி நான் அப்படியே வெட்டி வச்சுக்கிறேன். நல்லா இனிப்பாக வரட்டும் அப்படின்ட்டு. அதோட கோகோனட் மில்க்கும் எங்களுக்கு வேணும், திக் கோகோனட் மில்க் தான் வேணும். அதையும் நான் வந்து ஃபுல் கப் வந்து ரெடி பண்ணி வச்சுறேன். ஏன்னா ரைஸ் வந்து குயிக்காக வெந்துடும். ஆல்ரெடி வந்து அது ஹாட் வாட்டர், குயிக்காகவே எப்படியுமே வெந்துடும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இப்போ ரைஸ் வந்து வெந்தாச்சு, தண்ணியும் நல்லாவே குறைஞ்சி வந்தாச்சு. இந்த இடத்துல நான் கருவேப்பட்டையும் ஏலக்காவும் வந்து வேறையா கொஞ்சம் மிதிச்சு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம் இங்கே வேலை பவுடரும் சேர்க்கலும். அதோட வந்து நான் கோகோனட் மில்க்கையும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் திக் கோகோனட் மில்க் 1 கப் இது சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா சரி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறையாவே வெட்டி வச்சுக்கிற கருப்பட்டிக்கிறதானே அதை தான் நான் சேர்க்குறேன். நான் எப்போவுமே கருப்பட்டியும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் சுகரும் சேர்க்குறேன். நான் இப்போ தான் வந்து அது இனிப்பு வந்து சரியாக வர. சுகர் மட்டும் சேர்க்குறல, நான் சொன்ன மாதிரி தான் என்ன கலர் வராது, கருப்பு ஊற்றணும் அந்த பயம் வர. கருப்பட்டி மட்டும் சேர்க்குறேன்னா நிறைய கருப்பட்டி சேர்க்கணும். அதனால் வந்து நான் எப்போவுமே 2ம் கலந்து தான் சேர்க்குறேன். டேஸ்ட் வந்து எப்படியுமே நல்லா தான் வர. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சா சரி. அதோட பாட்டில் வேகும்ன்றதை விட அதை கோகோனட் மில்க் எல்லாம் வற்றி வந்தால் ரெடின்னு அர்த்தம். கிச்சடி ரெடி, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அது வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரனியாக தான் நிற்கும். அது வந்து அந்த ரைஸ் குக்கரில் இருக்கக்குள்ளே ரனியாக தான் நிற்கும். அதை கொஞ்சம் வெளியில் எடுத்து வேறொரு பிளேட்டில் கொஞ்சம் வச்சு ஆற வச்சா வந்து அது கட்டி ஆகிடும். பாச்சோறு மாதிரி தான். எனக்கு எப்போ கிச்சடி செஞ்சாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வர. முந்தி பள்ளிக்கூடத்தில் வந்து சின்னத்தில் ஓத போகிறதானே, அந்த டைமுக்கு வந்து யாரானு புதிய புள்ளி ஒன்று சேர்க்க வர டைமுக்கு அவங்க என்னமானு கொண்டு வந்தார மற்ற பிள்ளைகளுக்கு, ஆல்ரெடி ஓதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு. ஸோ நிறைய டைமில் வர விஷயம் என்னென்னா இந்த கிச்சடி தான் வரும். அழகாக செஞ்சு அழகான ஒரு கணக்கான சைஸில் வெட்டி ஒருத்தருக்கு ஒவ்வொரு பீஸ் தருவாங்க. எப்போ செஞ்சாலும் எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வரும். ஈவினிங்க்கு எங்கள் டங்கால வில்லேஜில் ஒரு அழகான ரிவர் வந்துக்கிறேன். அதுக்கு போகணுன்னு தான் பார்த்தேன். சும்மா போகிறது நான் பார்த்தேன் வந்து பேபிடே டின்னரையும் எடுத்துக்கொண்டே போகிறதுக்கு.
ஏண்டா வந்து அப்போ ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை வந்து அங்கே நிறைய அழகான டக்ஸ் எல்லாம் விற்கும். அப்போ ஒரு வேளை அவள் பார்த்து கொண்டு இன்ட்ரெஸ்ட்டில் தின்றதுக்கு சான்ஸ் வைக்கிறேன். அதனால் நான் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் பார்க்குறேன். 2 வேறு ஃபுட் கொண்டு போகிறேன். ஒன்று நான் லஞ்சுக்கு செஞ்சது, மற்ற வந்து நான் டின்னருக்கு அவக்கு வேறையாக செஞ்சு வச்சிருந்தேன். அட்லீஸ்ட் சரி ஒண்டையானு தின்னட்டும் அப்படின்ட்டு. ஒரு குணம் நினச்சா தின்றுண்டு, ஒரு குடம் நினச்சா ஒன்றுமே தின்ன மாட்டா. எங்கே கூட்டி கொண்டு போனாலும் தின்ன மாட்டா. அதோட வந்து நான் டீயையும் எடுத்துக்கொண்டு தான் பார்க்குறேன். நான் ஒன்றோ டீயை குடிச்சிட்டு போகிறேன், அப்படி இல்லாட்டி டீ எடுத்துக்கொண்டு போகிறேன். அப்படி தான் இந்த டீ இல்லாமல் வைக்கல அப்படின்ட்டு அப்புறம் பார்த்து ஓகே டீயை அப்போ ஊற்றி எடுத்துக்கொண்டே போவோம் அப்படின்ட்டு நல்லா இருக்கும். அந்த இடத்துல இருக்கும். அதனால டீ எல்லாம் ஊற்றி எல்லாம் செஞ்சு கொண்டு தான் பார்க்குறேன். முதல்ல நான் நினச்சேன் ஓகே டீயை மட்டும் எடுத்துக்கொண்டு போவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் போய்த்து வரும் வந்து எப்படியுமே லேட்டாகவும் வந்தால் டயர்டு, அப்புறம் டின்னர், அப்புறம் பிளேட் கழுவணும். அதெல்லாம் எனக்கு மைண்டுக்குள்ளுக்கு ஓடிட்டு இல்லை இது சரிப்பட்டு வரல அப்படின்ட்டு நான் வந்து எங்கிட்ட டின்னரையும் சேர்த்து தான் எடுத்துக்கொண்டு போனேன். டீயோட வேறையாக வந்து எங்கிட்ட டின்னருக்கு சிம்பிளாக வந்து நான் சிக்கன் நகட்ஸ் அப்படியெல்லாம் போட்டு எடுத்துக்கொண்டு போனேன். லாஸ்ட் மினிட்ல நினைவு வந்து எனக்கு ஓகே சிக்கன் நகட்ஸ் என்னமானும் செஞ்சு எடுத்துக்கொண்டு போனால் அப்போ எங்கிட்ட டின்னர் மைனை கவர் ஆகும்ண்டு. அதோட வந்து மார்னிங் செஞ்ச கிச்சடியும் வைக்கிறேன். நான் கிச்சடியும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன். கிச்சடி செஞ்சோடனே தின்றத ஈவினிங்க்கு நெக்ஸ்ட் டே திண்டா இன்னும் நல்லா இருக்கும். அதனால் நான் வந்து கிச்சடியும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நான் இதெல்லாம் சேர்க்குறாள் குட்டி குட்டி இந்த சோஸ் பேக்கெட்டில் என்ன விருப்பம் நாங்கள் எங்கேயான வெளியில் தின்றது போனால் இப்படி குட்டி குட்டி சோஸ் பேக்கெட்டெல்லாம் தரோண்டு தானே. நான் அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு வரேன். கொஞ்சம் கூட வானம்டாமல் எடுத்துக்கொண்டே வரேன். நான் அதெல்லாம் வந்து இப்படி எங்கேயான வெளியில் ஒரு டைமு தேவைப்படுறேன். ஸோ அதில் இந்த 2 சோஸ் பேக்கெட் தான் நான் எடுத்துக்கொண்டேன். மேபி ஒரு வேளை தேவைப்பட சான்ஸ் சீக்கிரண்டு. மீன்வேல் டீயும் ரெடி. நான் மற்றெல்லாம் செஞ்சு முடியக்குள்ளே டீயும் ரெடி. வாட்டர் பாட்டில் அது இதெல்லாம் எடுத்துக்கொண்டா ஈஸி ஆகிக்கும். அங்கே எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்தால் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதுதான். இந்த ரிவர் வந்து நாங்கள் முந்தி இந்த வில்லேஜில் தான் இருந்தோம். அப்போ இந்த ரிவர் வந்து எங்களோட வீட்டில் எங்களோட பழைய வீட்டுக்கிட்ட இது less than 5 minutes walking distance. அப்போ நான் பெருசாக வாரவே இல்லை. அப்படி ஒரு சோம்பேறினால் நான் வாரவே இல்லை. நாங்கள் எப்போ இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகினோம் அப்போ எனக்கு ஒரே நினைவு இந்த ரிவருக்கு போகும் அப்படின்ட்டு. எதுவுமே கிட்டேக்குள்ளே அருமை இல்லை. இந்த ரிவருக்கு வந்தால் நல்ல ஒரு அழகான ஒரு வியூ ஆகிக்கும். அதே மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கும். நிறைய பிள்ளைகள் வரும். ப்ரெட் எல்லாம் பெக் பண்ணி கொண்டு வந்தால் இதுக்கெல்லாம் குடிக்கலும். முந்தைய ஒரு காலத்தில் இது வந்து ஓல்டு ரிவர் போட்ட இந்த போல் இது
அதில் போர்டெல்லாம் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லி. வின்டர் டைமுக்கு என்ன நடக்கும்னா மழை பெய்யும். மழை பெஞ்சால் இதை ரிவர் எல்லாம் மூடிப்பட்டு இதெல்லாமே மூடிப்படும். கிட்ட போகிறதுக்கு நினச்சோமேலா சம்மர் டைமுக்கு அழகாய்க்கும். இது சம்மர் டைமுக்கு க்ரௌடாகவும் நிற்கும். சில டைம் நினச்சிருப்ப சாமி இதை டக்காக உறக்க இருந்துச்சு அப்படின்ட்டு பாருங்க. வீட்டுக்கு போனால் பிளேட் கழுவுற வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பேசாமல் தூங்கிலும். ஒரு யோசனையுமே இருக்காது, எக்ஸாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நல்லா அழகாக சுற்றி சுற்றி இருக்கலும் நல்லா இருக்கும். என் டே இன் மை லைஃப் மாதிரி தான் இது கொண்டு வந்து நான் மார்னிங் ப்ரெக்ஃபாஸ்ட் செஞ்சேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து இக்கிறத குக் பண்ணேன். அதே மாதிரி வந்து ஈவினிங்க்கு இப்படி வெளியில் வந்தேன். இப்படி தான் என் ஒரு டே அப்படியே போனேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.